வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் சயின்ஸ் இருக்குது. ஏன்னா 6th ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் எவல்யூஷன், இண்டஸ் சிவிலைசேஷன், ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் எது ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டெப்த் லைன் பை லைனெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, யூனிட் 1 வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டா அப்படின்னாலே நம்ம இந்த டைம் லைனை நம்ம கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம பார்த்துடணும். சரிங்களா? இப்போது இன்ஃபோ பிட்ஸில் போட்டிருக்காங்க பாருங்கள், டெல்லிங் த டைம் ஹிஸ்ட்ரி, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட், அனோ டாமினி, காமன் எரா, ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி ஏடி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னா 500, 1000, 1500, 2000, 2500 அப்படி இதெல்லாமே பிஃபோர் கிறிஸ்ட். பிஃபோர் காமன் இரான்னு கூட அதை சொல்லுவாங்க. ஏடி அப்படின்னா ஆனோ டாமினி அப்படிங்கிறாங்க. இது காமன் இரா. இதுவும் அதே மாதிரி 500, 1000, 1500, 2000, 2500. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனலாஜிக்கல் ஆர்டர். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனலாஜிக்கல் ஆர்டர். இன்ஃபோபிட்ஸில் பாருங்க, the term history has been derived from Greek word historia. Greek word historia அப்படின்னு சொல்கிறாங்க, which means learning by inquiry. இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கிலிருந்து டிரைவ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஹிஸ்ட்ரிங்கிறது க்ரீக் வேர்ட், அதாவது ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா லேர்னிங் பை இன்குவயரி. சரிங்களா? அடுத்தது மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் இப்போ ஏஜஸ் இங்கே போட்டிருக்காங்க. பேலோலித்திக், நியோலித்திக், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நியோலித்திக், பேலோலித்திக் அண்ட் அயன் ஏஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேலோலித்திக் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக இந்த மேப் வச்சு ஜென்ரலாக எது எங்கெங்கே இருக்குது, எது கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த சைடு நம்ம சவுத் சைடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே அத்திரம்பாக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அத்திரப்பாக்கம் அப்படிங்கிறது பேலோலித்திக் ஏஜ். சரிங்களா? அடுத்தது அயன் ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 இடத்துல இருக்குது. ஒன்று அடிச்சநல்லூர், இன்னொன்று ஹல்லூர். அடிச்சநல்லூர், ஹல்லூர், இது தான் அயன் ஏஜ். சவுத் சைடில் எங்கே அயன் ஏஜ் இதாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிச்சநல்லூர், ஹல்லூர் அப்படிங்கிற இடத்துல. பேலோலித்திக் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அத்திரம்பாக்கம். அடுத்தது நியோலித்திக் ஏஜஸ் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரம்மகிரியும் பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் நியோலித்திக் ஏஜஸ் உண்டான சான்றுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. In ancient period, people lived in caves, used to draw paintings in rocks called rock painting. Rock paintingனா என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ அவங்க வரைஞ்சது இல்லைங்களா, நாங்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு வரைபடம், ஒரு சான்று, ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கேவ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச சாதனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க அந்த ராக்ஸ்லாம் ஒரு பெயிண்டிங்காக. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது நிமி நம்பர், காயின்ஸ். சரிங்களா? த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அப்படிங்கிறது தான் நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எபிகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறது தான் எபிகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த
பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு பேஸ் ஐடியா வந்து கிடச்சிடும். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஒன்று வந்து ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ், இன்னொன்று வந்து லிட்ரரி சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னாலே வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு சான்று, நம்ம எப்படி வந்து இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் மூலயமா தான் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ என்னென்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்ரிஸ், டாய்ஸு, டூல்ஸு, அவங்க வாழ்ந்தப்போ போட்ட ஆர்னமெண்ட்ஸு, இதெல்லாமே. அப்போ அது போக இதெல்லாமே வந்து அது போக காயின்ஸு, ராக் எடிக்ஸு, டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ், இதெல்லாமே வந்து இந்த டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ், இதெல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த டாய்ஸு, டூல்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, பாட்ரிஸ், இதெல்லாமே வந்து ஆர்டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது போக மான்யூமெண்ட்ஸும் இருந்திருக்கு. இந்த மாதிரி பேலஸஸில், ஃபோர்ட்டு, டெம்பிள்ஸு, ஸ்டூபா, மொனாஸ்ட்ரி, இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. இப்போது பேலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே ஃபோர்ட், வெள்ளூர் ஃபோர்ட்டு, தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது இல்லைங்களா? அங்கே சாஞ்சி ஸ்டூப்பா, தபங், இந்த மாதிரி மொனாஸ்ட்ரி, இதெல்லாம் எல்லாமே வந்து நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அவங்க காயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வச்சு நம்ம இவங்க வாழ்ந்தாங்க, இங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது போக லிட்ரரி சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், இதெல்லாமே வந்து செக்யுலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரிலீஜியஸ் அப்படின்னா ரொம்ப இன்டெப்த் எபிக்ஸ், இப்போ ராமாயணம், மகாபாரதம் அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா? அது டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ், தேவாரம், 4000 பந்தம், திருவாசகம், இதிலெல்லாம் கூட அவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் த மைட்டி எம்பரர் ஆஃப் அசோகா ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜென்ரலாக என்ன கேட்கலாம் இப்போ 1 மார்க்கில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க் ரிலேட்டடாக தான் நம்ம பார்த்துருக்கோம். என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புத்திசம் வந்து யார் வந்து அந்த பீரியடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் அசோகாவை ஸ்ப்ரெட் பண்ணார். அண்டு எதனால் வந்து வார் வந்து எந்த வாரில் வந்து அவரோட வார் வந்து கிவ் அப் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலிங்கா வார்க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி போருங்கிறதே அவர் நிறுத்திட்டார். அப்புறம் வந்து என்ன வந்து ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் தர்மா அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெசேஜ் புத்திசம் மூலிமா வந்து அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரூலர் கிவ் அப் ஆஃப்டர், ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் யார் வந்து கிவ் அப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூலே யார் கிவ் அப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா. அடுத்தது அனிமல்ஸ்க்காக யார் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் வந்து எம்பரர் அசோகா. இப்போ ரோட்ஸு யார் ஃபஸ்ட்டு லே பண்ணாங்க அப்படின்னா அதுவும் எம்பரர் அசோகா. இப்போது அசோக சக்கராவில் 24 ஸ்போக்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா இந்த நேஷ்னல் ஃப்ளாக். இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா. ஸோ ஈவன் தோ எம்பரர் அசோகா வந்து கிரேட்டாக இருந்தாலும் 19th century வரைக்குமே வந்து அவர் யாருன்னு தெரியாமல் தான் இருந்தது. இப்போ இதை பற்றி யார் வந்து ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுத்து இவங்களை பற்றி வந்து வெளி உலகத்துக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம் மூலயமா தான் வந்து இவரோட கிரேட்னஸே வந்து வெளியில் தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ல்ஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து ரோட் புக் டைட்டில் தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற புக் மூலமா தான் வந்து இவரை பற்றி தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து தேவர் அப்சர்வ் இன் ராக்ஸ், சாஞ்சி ஸ்டூபா அண்ட் சார்நாத் பில்லர், இதெல்லாம் மூலமா தான் வந்து அவரை பற்றியே வந்து தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கீழே இந்த பிக்சர் தான் வந்து சாஞ்சி ஸ்டூபா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இதுதாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதில் வந்து க்ளாஸரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னா a place, person, text or object from which some data can be obtained. Ancestor அப்படின்னா a person related to you who lived a long time. நம்ம பாட்டி முப்பாட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே ஆன்சிஸ்டர். தர்மா அப்படின்னா வந்து ரைட்டர்ஸ், நல்ல வழியில் போகிறது. மான்யூமெண்ட் அப்படின்னா வந்து ஸ்டாச்சு, பில்டிங், ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பை அ நோட்டபிள் பர்சன். நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்ன? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து a written record engraved on stone, pillars, clay or copper tablets, caves, walls and temples. நெக்ஸ்ட் ஹிஸ்டோரியன் அப்படிங்கிறது என்னன்னா a person who excelled in history அப்படிங்கிறது தான் வந்து ஹிஸ்டோரியன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து இது கேட்கலாம், ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் வந்து கேட்கலாம். ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங், வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ், காப்பர் பிளேட்ஸ், அ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு எந்த டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தான் வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ராங் பேர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இது சும்மா ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க, என்ன இப்படி என்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் எவல்யூஷன் யூனிட் 2. ஸோ ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னாலே வந்து எப்படி வந்து மனிதன் வந்து இதானா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வளர்ச்சி, மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைன் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் பை ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். அவங்க யூஸ் பண்ண பொருட்களை வச்சு அவங்கள பற்றி படிக்கிறது. சரிங்களா. எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவல்யூஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரலோபித்தெகஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரேட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பைபெடல் வாக், அதாவது 2 காலில் நடக்கிறது, பிட்வீன் 2 million and 4 million and 2 million இயர்ஸ். இவங்கள வந்து ப்ரோட்டோ ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்களை என்னென்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டோ ஹியூமன் இவால்வ்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, சதர்ன் ஏப் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோ ஹெபிலிஸ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்களும் ப்ரோட்டோ ஹியூமன் தான். இவங்களுக்கு என்ன அப்படின்னா கால் வந்து நகம் வந்து டோ இருக்குது இல்லைங்களா, கால் வந்து விரல்கள் வந்து பெருசாக இருந்தது, பிக் டோ, டு ஹோல்ட் டைட்லி அண்ட் லெஸ் ப்ரொட்ரூடிங் ஃபேஸ், டூல் மேக்கர். ஃபர்ஸ்ட் டூல் மேக்கர் எந்த இதில் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ் தான் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி 1.8 million இயர்ஸில் வந்து அவங்க இது பண்ணாங்க. இவங்களை தான் வந்து ஜாவா மேன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் தான் சொல்கிறாங்க. Not fully human brain, smaller than us, walked in straight position. He had the knowledge of fire. ஃபஸ்ட்டு எப்போ உருவாக்குனாங்க, எந்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸில் தான் ஃபயர். டூல்ஸ் வந்து ஹோமோ ஹெபிலிஸ். அடுத்தது நியாண்டர்தால். நியாண்டர்தால் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 1,30,000 and 40,000 இயர்ஸ் வந்து இவங்க அப்போவும் ஃபுல்லாக ஹியூமன் கிடையாது. தேர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ். தேர் டூல்ஸ் வந்து க்ரூடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹண்டிங் ஸ்கில்ஸுமே வந்து புவராக தான் இருந்தது. தெர் ஆர் எவிடன்சஸ் ஆஃப் பரிங் தி டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவிடன்சஸ் சீன் இன் நியாண்டர்தால் இன் ஜெர்மனி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோமோசேப்பியன்ஸ் அப்போ தான் வந்து 3 lakh years ago தேர் வைஸ் மென். Modern human being hunting gathering society still used crude stone implements, moved out of Africa and settled in Europe and Asia. எப்போ செட்டில் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோசேப்பியன்ஸ் பீரியடில் தான் வந்து செட்டில் ஆனாங்க. அடுத்தது குரோமாகன்ஸ் த ப்ரெசன்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் 40,000 இயர்ஸ் ago in வெஸ்ட் ஏஷியாவில், சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து இவங்க தான் வந்து மாடர்ன் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. Beginning of human life used not only implements made of stone but also of bone. Their weapons அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா harpoons and spear throwers அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 ஸ்டேஜஸ்: ஆஸ்ட்ரலோபித்தெகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோசேப்பியன்ஸ், குரோமாக்னான்ஸ், தி ப்ரெசன்ட் மேன். இது வந்து ஒரு போத்ரூ மாதிரி ஒரு தடவை கண்ணில் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுறவங்க எல்லாருமே. அடுத்தது ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி அவங்களுடைய எவல்யூஷன் படிக்கிறது தான் வந்து
ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 Greek words, anthropos meaning man or human and logos meaning thought or reason அப்படின்னு சொல்கிறாங்க. Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve total description of cultural and social phenomena பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், டூயிங்ல பீப்புள் அண்ட் தேர் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே, அதாவது எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறது. ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஹோமோ ஹபிலிஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் இருந்தாங்க. நியாண்டர்தால் அப்படின்னா யூரோப் அண்ட் ஏஷியாவில் இருந்தாங்க. குரோமாக்னான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸ், பீக்கிங் அப்படின்னா சைனா, ஹோமோசேப்பியன்ஸ் ஆஃப்ரிக்கா, ஹைடல்பர்க்ஸ் லண்டன். சரிங்களா? அடுத்தது குரோமாக்னன்ஸ் வந்து they learn to live in caves. Lascaux caves in France is the evidence for the cave living of Cro-Magnons. They habitude to bury the dead. Bury the dead அப்படின்னா இறந்தவங்களை புதைக்கிறாங்க இல்லைங்களா, அது எப்போ வந்து இது பண்ணாங்க அப்படின்னா இந்த குரோமாக்னன்ஸ் பீரியடில் தான் வந்து அதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேப் பார்த்துட்டிங்க அப்படின்னா மைக்ரேஷன் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா எப்படி மைக்ரேட் ஆகி எங்கெங்கே போனாங்க அப்படிங்கிறதுக்காக மேப்பு தான் இது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹண்டிங் மெத்தட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படி குரூப்பாக போய் ஹண்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ட்ராப் வந்து போட்டு ஹண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபயர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த டூல் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜிஸ்ட் மாதிரி அப்படியே சும்மா பார்த்துக்கோங்க. இந்த எந்த கல் வச்சு அவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கி முக்கி கல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அதை வச்சு தான் வந்து ஃப்ளின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் வந்து வெப்பன்ஸ் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. And even today in the villages of Nilgiris district in Tamil Nadu, people have habit of making fire without use of matchbooks. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஸ்டில் யூஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. அண்ட் பாட் மேக்கிங், இந்த இன்வென்ஷன் ஆஃப் வீல், இதெல்லாமே எதெல்லாம் இன்வென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஜிஸ்ட் மாதிரி அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் பற்றி ஒரு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா there are 750 caves வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 750 caves-ல் 500 caves-ல் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அண்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்க. அது எப்போவுமே வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் பக்கத்தில் வந்து பண்ணால் வந்து நிறைய வந்து விளையும் அப்படிங்கிறது வந்து அங்கே அப்படியே எதாச்சியாக போய் தெரிஞ்சு அதை வச்சு ஒரு ஃபார்மிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது வந்து அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் நோமாடிக் டு செட்டில் லைஃப், த வேர்ல்ட்ஸ் ஏர்லியஸ்ட் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எப்படி வந்து சாயில் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீடிங் ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்சன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க ப்ளவிங்க்கு. இது கேட்கப்படலாம் கொஷின்ஸ். ஆக்சன் எந்த அனிமல் வந்து ப்ளவிங்க்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சன். அதை வச்சு தான் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க ஈஸியாக வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அண்ட் எப்படி வந்து குக்கிங் வெசல்ஸ் இதெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி ஃபயர் தான் மோஸ்ட்லி ஃபயர் இருந்தாலே வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முக்கால்வாசி சால்வ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எது எங்கே இருக்கலாம்னு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். அதாவது கீழ்வலை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிப்பதி கோயம்புத்தூர், மாவடைப்பு கோயம்புத்தூர், பொறிவரை கேவ் கரிகையூர் நீல்கிரிஸ். ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். கீழ்வலை எங்கே இருந்தது, விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிப்பதி கோயம்புத்தூர், மாவடைப்பு கோயம்புத்தூர்,
பொறிவரை கே, கரிகையூர், நீல்கிரிஸ். சரிங்களா? அப்படி ஒரு ஜிஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம். டைம் மிஷின் அப்படிங்கிறது a machine capable of taking a person backward or forward in time. எவல்யூஷன் அப்படின்னா என்ன? கிராஜுவல் சேஞ்ச் லீடிங் டு மோர் அட்வான்ஸ் டெவலப்மெண்ட். ப்ரிடேட்டர் அப்படின்னா அனிமல் தட் ஹண்ட்ஸ் அண்ட் கில்ஸ் அதர் லிவிங் திங்ஸ் ஃபார் ஃபுட். ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னா த இம்ப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் அ பர்சன் ஆர் அன் அனிமல். ஹைட்ஸ் அப்படின்னா டேன்டு ஸ்கின் ஆஃப் அனிமல். அனிமல்ஸோட ஸ்கின்னை தான் வந்து அவங்க ட்ரெஸ்ஸாகவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த காலத்தில். அண்ட் நோமேட்டிக் அப்படின்னா ஹர்ட்ஸ்மென் வித்தவுட் எனி ஃபிக்ஸட் ஹோம் மூவிங் அபவுட் இன் சர்ச் ஆஃப் பாஸ்டர்ஸ் ஃபார் தேர் கேட்டில். அதாவது ஒரு இடம் தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் ஒரு இடமா இடம் பெயர்ந்து போயிட்டே இருந்தாங்க. பார்ட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் வித்தவுட் இன்வால்விங் மணி. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இந்த பார்ட்டர் மூலியமாக வந்து நான் வந்து மாற்றிப்பேன். ஏன்ட்டு இப்போ படமெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஒரு பொருள் வச்சு இன்னொரு பொருள் வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரே அப்படிங்கிறது வந்து an animal that is hunted and killed by another for food. அடுத்தது வந்து ஸோ இந்த 1 மார்க்கெல்லாம் அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறது கிராஜுவலாக தான் போகும் அந்த மாதிரி. அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபைண்ட் அவுட் த ரைட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா இதில் இருக்கிற இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மக்கப் பண்ணி ஆகணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து இதை ஞாபகப்படுத்தியே ஆகணுங்க. பிகாஸ் எந்த இயர்னு கேட்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து 3300 to 1900 BC. அடுத்தது மெசோபொட்டாமியா, அந்த இயர் வந்து எப்போன்னு கேட்கலாம். 3500 to 2000 BC. எஜிப்ஷியன் அதுக்கு அடுத்தது கேட்கலாம். 1100 to 3100 to 1100 BC. சைனீஸ் அப்படின்னா 1700 to 1122 BC. ஸோ இது எல்லாமே வந்து எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ இனிஷியலாக வந்து எல்லாமே குரூப்பாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எதனால் ரிவர்ஸ் பக்கத்தில் செட்டில் ஆனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க சாயில் வந்து ஃபர்டைலாக இருந்தது, ஃப்ரெஷ் வாட்டர் கிடச்சது, அவங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அதாவது குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், அவங்க லைஃப் ஸ்டாக், இரிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்பட்டது. அண்ட் ஈஸியாக ஒரு மூமெண்ட்டுக்கோ கூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கூட 1 மார்க் கேட்கலாம். டிஸ்கவரி ஆஃப் லாஸ்ட் சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. சரிங்களா? ஸோ ரூயின்ஸ் ஆஃப் ஹரப்பா வந்து எங்கே வந்து இருந்தது ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சோல்ஜர் சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எங்கே விசிட் பண்ணாருன்னா, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், பாகிஸ்தான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாரு. ஸோ அங்கே வந்து ஒரு பிரிக் மவுண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, ரூயின்டு பிரிக் கேசல் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸ் பில்ட் ஆன் அ ஹில். ஃபஸ்ட்டு ஒரு பிரிக்கை வச்சு இங்கே ஒரு இது இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் வந்து இவர் தான். ஸோ இந்த 1856 வந்து என்ஜினியர்ஸ் வந்து இந்த ரயில்வே லைன் கனெக்டிங், ஒரு லாகூர்லேருந்து கராச்சி வரைக்கும் வந்து ஒரு ரயில்வே லைன் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரயில்வே ட்ராக் லைன் போடும்போது இந்த மாதிரி ஒரு பேர்ன்ட் பிரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை போடுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து 1920s வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. இந்த சிட்டிஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்கவேட் பண்ணும்போது அந்த லாங் ஃபர்கட்டன் சிட்டிஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது 1924 வந்து தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ சர் ஜான் மார்ஷல் வந்து இந்த காமன் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன ஹரப்பா மொஹஞ்சதாரோக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க ஒரு பெரிய சிவிலைசேஷனே வந்து அப்போ இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன earthen vase அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களில் தான் வித்தியாசம் இருந்ததே தவிர
மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா தான் வந்து இட் இஸ் ஓல்டர் தேன் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற முடிவுக்கும் வராங்க. ஸோ ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் 1861. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1861 வித் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஆஸ் சர்வேயர். இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு பார்டர்ஸ் எங்கெல்லாம் இருந்தது சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மேப், ஹரப்பான் சிவிலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொஹஞ்சதாரோ, காட்டிஜி, தொல்லவிரா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்து லோத்தல் அப்படிங்கிறது தான் அவங்க போட்டால் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு கொஷின் கேட்கலாம். டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில். இந்த பீரியடு என்னன்னு சொல்கிறாங்க? பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டைம் வந்து 3300 to 1900 BC. ஸோ இது எத்தனை சிட்டிஸ் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பிக் சிட்டிஸ் இருந்தது அண்ட் மோர் தேன் 200 வில்லேஜஸ் வந்து அங்கே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அர்பன் சிவிலைசேஷனும் நம்ம வந்து அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹரப்பா சிவிலைசேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டவுன் பிளானிங்கு, அவங்களோட ஆர்கிடெக்சர், அவங்க ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து, அவங்க எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் அவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சுமே அவங்க வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷனில் தான் இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட டவுன் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அப்பர் டவுன், இன்னொன்று வந்து லோவர் டவுன். அப்பர் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்டி டு வெஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வாஸ் ஹையர் அண்ட் இது வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட் வந்து லோவராக இருந்தது, ஆனால் பெருசாக தான் இருந்தது. அதை வந்து லோவர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெஸ்ட்டில் இருக்கிற சிட்டி வந்து இந்த சிட்டாடல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து யார் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து சும்மா இந்த லோவர் டவுனில் வெறும் காமன் பீப்புள் மட்டும்தான் வந்து அங்கே இருந்தாங்க, வசித்தாங்க. ஸோ இந்த அப்பர் டவுனில் தான் வந்து கிரேட் பாத்துங்கிறது ஒன்றே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் எல்லாமே வந்து இந்த ஹரப்பா சிவிலைசேஷனில் இந்த அப்பர் டவுனில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மெஹர்கா அப்படின்னா வந்து த ப்ரீகர்சர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். மெஹர்கா அப்படிங்கிறது வந்து இஸ் அ நியோலித்திக் சைட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் நியர் போலன் பேசன் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன் பாகிஸ்தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைட்ஸ் known. It shows evidences of farming and herding done by man in very early times அப்படின்னு சொல்கிறாங்க. Archaeological evidences suggested that Neolithic culture existed Meherga as early as 7000 BCE. சரிங்களா? அடுத்தது ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுசஸ் எல்லாமே எப்படி இருந்தது? கிரிட் பேட்டர்ன்ஸ் வந்து இருந்தது. நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்ஸ் எல்லாமே வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் இருந்தது. அதே மாதிரி போத் சைட்ஸ் வந்து ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. 2 ஸ்டோரி பில்டிங் இருந்தது அண்ட் நிறைய ரூம்ஸு, கோர்ட்யார்டு, எல்லா ஹவுஸ்லேயுமே வந்து டாய்லெட், பாத்ரூம்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி கட்டினாங்க அப்படின்னா பேக்டு பிரிக்ஸ் வச்சு தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூனிஃபார்ம் சைஸில் தான் இருந்தது எல்லாமே. அதே மாதிரி இந்த பேர்ன் பிரிக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரபிளாக இருந்ததால் உடனே இப்போ தண்ணியில் வந்து மழை பெஞ்சு டிசால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர்ன் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ்ட் பை த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மேட் ஆஃப் பிரான்ஸ். அடுத்தது ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தி சிட்டிஸ் ஹேட் கவர்ட் ட்ரெயின்ஸ். ஸோ ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்லாப்ஸு, பிரிக்ஸ் வச்சு தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஈஸ்ட் ட்ரெயின்லேயும் வந்து ஒரு ஸ்லோப் இருந்தது அப்படிங்கிறாங்க. சும்மா ஜென்ரலாக ஒரு இது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ. கிரேட் பாத் அப்படின்னாலே வந்து மொஹஞ்சதாரோ, இது கண்டிப்பாக 1 மார்க்கில் கேட்கலாம். கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ
ஸோ இது எப்படி இருந்தது, எப்படி வந்து இது பண்ணாங்க, லொக்கேட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அடுத்தது கிரேட் கிரானரி எங்கே இருந்தது அப்படின்னு கேட்கலாம். கிரேட் கிரானரி எங்கே இருந்தது? ஹரப்பாவில் இருந்தது. அண்டு கிரானரி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, வால்ஸ் மேட் ஆஃப் மட் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டில் அ குட் கண்டிஷன் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் இன் ராக்கி. இப்போ இது எந்த வில்லேஜில் அப்படின்னு கூட கேட்கலாம். வில்லேஜ் இன் ஹரியானா, ரக்கிகரி ரக்கிகர்ஹி அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேஜ் இன் ஹரியானா பிலாங்கிங் டு மெச்சூர் ஹரப்பான் ஃபேஸ். ஸோ இது எங்கே இருந்தது அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது அசம்பிளி ஹால் எங்கே இருந்தது? அசம்பிளி ஹால் வந்து ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் மொஹஞ்சதாரோவில் தான் இருந்தது. என்னென்ன இருந்தது? 20 பில்லர் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 rows டு சப்போர்ட் த ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா மெஷர் பண்ணி இந்த கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலாம். ஸோ இதெல்லாமே வந்து எவிடன்சஸ். ஸோ தேர் இஸ் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸ்டென்சிவ் மேரிடைம் ட்ரேட் வித் மெசோபொட்டேமியா. இந்த சீல்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே விச் ஆர் மாடர்ன் டே இராக், குவைத், பார்ட்ஸ் ஆஃப் சிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டாக்யார்ட் அட் லோத்தல் அப்படிங்கிறது வந்து லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட் இன் பேங்க்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்ரி ஆஃப் சபர்மதி ரிவர் இன் குஜராத். லீட்ரு இன் மொஹஞ்சதாரோக்கு இந்த ஸ்கல்ப்சர் பார்த்தாலே தெரியும். இப்போ இது வந்து ஒரு மேலோட இது, அது ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு ஸ்மாலர் ஆர்னமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன இருந்தது, என்னென்ன கார்மெண்ட், ஷால் லைக் கார்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, ஃப்ளவர்ஸ், ரிங்ஸு. ஸோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இண்டஸ் பீப்புள் ஹேட் டெவலப் அ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ங்கிறத அப்போவே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐவரி ஸ்கேல் தான் வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத், 1704 mm, the smallest division ever recorded on the scale of other contemporary civilization. இப்போ சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் சிவிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா சிட்டி. ஸோ இந்த ஸ்டாச்சு பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? The little statue was found at Mohenjo-daro வந்து when Sir John Marshall saw the statue known as a dancing girl. He said, when I first saw them, I found it difficult to believe that they were prehistoric modeling, such as unknown in ancient worlds up to age of Greece. I thought that these figures had found their way leveled some 3000 years old, to which properly belonged அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேவிடி காம்ப்ளெக்ஸ், கோர்க்கை வஞ்சி Tundi, spread over Afghanistan and Pakistan, as many places names of those were mentioned in Sangam literature. Korkai, Vanji, Tondai, Matrai, Urai and Kudalgar are the names of places in பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் இன்னும் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ நம்ம சங்கம் லிட்ரேச்சர் வந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேன் ப்ரொவைட் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டம், அவங்க ப்ராக்டிசஸ், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். So far the Indus script has not been deciphered. Therefore we must look for other clues to know about the Indus people and their lifestyle அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்பேரல் எப்படி இருந்தாங்க, அப்படி ஆர்னமெண்ட்ஸ் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ஸ் அண்ட் அயன் தான் வந்து அன்னோன் டு பீப்புள் ஆஃப் இண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காப்பர் வந்து இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன்ஸ். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு மெட்டல் டிஸ்கவர் பண்ணாங்க ஹியூமன்ஸ் அப்படின்னா காப்பர். Indus people used the red quartz stone called carnelian to design jewelry அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யார் பார்த்துக்கிட்டாங்க அவங்கள அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருந்தால் அவர் தான் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆக்குபேஷன் வந்து இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் இஸ் நாட் ஒன். However, agriculture, handicrafts, pottery making, jewelry making, weaving, carpentry and trading were practiced. They were merchants, traders and artisans. Rearing of cattle was another occupation. People of those times knew how to use the potter's wheel. They reared domesticated அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாட்ரி அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த பாட்டர்ஸ் வீல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபயர் பண்ணி அந்த பாட்ரி வந்து ரெட் கலரில் இது பண்ணி கலர் பண்ணி பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அப்போவே வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதர் காடஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்கள தான் வந்து
கும்பிட்ருக்காங்க அப்படின்னு. டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ், கவுஸ் அண்ட் நோபல் ஹெட்ஸ் அண்ட் லிம்ஸ் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாமே அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து சுமேரியன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஃபஸ்ட் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமேரியன்ஸ். அடுத்தது வந்து ஹரப்பான். வாட் ஹேப்பன் டு ஹரப்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளட் வந்திருக்கலாம், எக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், இன்வேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் இந்த ஹரப்பான் கல்ச்சரே வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கியலாஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மொஹஞ்சதாரோ தான் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் அ ஸ்டாண்டர்ட் டூல் ஃபார் ஆர்கியலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. C14 மெத்தட். த ரேடியோ கார்பன் மெத்தட் என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். C14 மெத்தட் சரிங்களா. த ரேடியோ கார்பன் மெத்தட் யூசஸ் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன் கால் கார்பன் 14 டு டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் an object. The civilization extended from Makran coast of Balochistan in the west, Ghaggar-Hakar River Valley in the east, Afghanistan in the northeast, Maharashtra in the south. Archaeologist அப்படின்னா the one who studies the remains of the past by excavations and exploration. Excavateனா to uncover by digging away. Urbanization, population shift from rural areas to urban areas. Pictograph, a record consisting of pictorial symbols. Stiati அப்படின்னா soft variety of talc stone. Spindles அப்படின்னா a device used to spin cloths. Bitumen அப்படின்னா waterproof tar. Artifact அப்படின்னா an object shaped by human craft of historical interest. Dockyard அப்படின்னா an enclosed area of water in the port for loading, unloading and repair of ships. Seal அப்படின்னா an embossed emblem, figure or symbol. The Great Pyramid of Giza வந்து built by King Khufu in 2500 BCE, built with limestone. Mesopotamia அப்படிங்கிறது வந்து Sumerian period, a ziggurat built by King Ur-Nammu in honor of the moon god Sin. Abu Simbel அப்படிங்கிறது site of two temples built by Egyptian king Ramesses II. Ancient cities of Tamilagam, Unit 4. ஸோ ஏன்ஷியன்ட் ஊர், உறையூர், கீழடி, மதுரை இதெல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் சிட்டிஸ். ஏன்ஷியன்ட் போர்ட்ஸ் அப்படின்னா மாமல்லை, அருக்கமேடு, பூம்புகார், தொண்டி, ஆலங்குளம், கயல்பட்டினம், கொர்க்கை. ஸோ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ மாதிரியே இங்கேயும் வந்து நிறைய ஃபேமஸ் டவுன்ஸ் வந்து தமிழகத்தில், ஏன்ஷியன்ட் தமிழகத்தில் இருந்தது. மதுரை, காஞ்சி, பூம்புகார் இது மூணும் தான் வந்து they are prominent among them. So Tamil literature accounts of foreign travelers and archaeological finds provide us information about the ancient towns of Tamilagam. ஃபர்ஸ்ட் வந்து மெசோபொட்டாமியன் civilization அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the earliest civilization in the world. It is 6500 years old அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூம்புகார் தான் வந்து is one of the oldest towns in ancient Tamilagam. This is the place where well-known characteristics of சிலப்பதிகாரம், கோவலன் and கண்ணகி இதை பற்றியெல்லாம் இவங்க தான் வந்து படித்தோம். Even in times past, countries began to export their surplus products and import the scarce commodities by sea. So அப்போ பூம்புகார் தான் வந்து is one of such historic port that emerged in wake of increasing maritime trade. So coastal town near the present-day Mayiladurai and is located where river Kaveri drains into the sea. Poombuhar port was also known by names as Puhar and Kaveri Poombattinam. ஸோ இது வந்து எப்போ சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி சோலா கிங்டம். ஒன் ஆஃப் த பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சர் பட்டினப்பாலை அண்ட் தமிழ் எபிக் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை have references to the brisk sea-borne trade and took place in the port city புகார். ஸோ சிலப்பதிகாரத்தில் தான் வந்து பூம்புகாரோட கிரேட்னஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரமில் கண்ணகி ஃபாதர் வந்து
Manegan. Sea traders are known by the name Manegan. The male character Kovalan father is Masatwan, sorry. The Kovalan's father வந்து மாசாத்துவான். மாசாத்துவான் அப்படின்னாலே வந்து it means big trader. It is clear from the text that Poombuhar was a place where big traders and sea traders had settled down. ஸோ எங்கேருந்தெல்லாம் வந்தாங்கன்னா கிரீஸ், ரோம் இது எல்லாமே எங்கேருந்தெல்லாமே வந்து பூம்புகாரில் வந்து ட்ரேட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பீப்புள் ஸ்பீக்கிங் மெனி லாங்குவேஜஸ் இன்ஹெபிட்டட் பூம்புகார் இன் இட்ஸ் க்ளோரியஸ் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிமிலர்லி த ஃபாரினர்ஸ் ஆல்சோ லேர்ன் தமிழ் டு கம்யூனிகேட் வித் த நேட்டிவ்ஸ். Honesty and integrity-க்கு பேர் போனவங்க. பட்டினப்பாலை states that selling any commodity at higher price வந்து it was considered bad அப்படின்னு சொல்றாங்க. பட்டினப்பாலை கடியலூர் உருட்டிரங்கனார் belonged to 2nd century BC. Horses எல்லாமே வந்து it were imported by sea. Pepper வந்து it was procured through the land route. Gold வந்து that came from வடமாலை was polished and exported to the overseas countries. Sandal from Western Ghats, pearls from Southern Sea, corals from Eastern Sea, and food items from Elam were imported. Poombuhar Vande had been built differently from other towns. Each social group had separate settlement on the streets. They were broad and straight, dotted and well-designed houses. தேவர் ஆல்சோ டோக்கியார்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்தது. அண்ட் புகார் காண்டம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட லைஃப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் புகார் வாஸ் அ பிஸி போர்ட் அப் டு 200 AD. It might have been either washed away by sea or destroyed by big shore waves. அண்ட் புகார் டவுன் பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மதுரை இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. சங்கம் வளர்த்த நகரம் அப்படிங்கிற பேரும் வாங்கியிருக்கு. பாண்டியாஸ், த சோலாஸ் அண்ட் லேட்டர் Kalabras ruled Madurai in the ancient period. Medieval times later Cholas, later Pandyas எல்லாமே வந்து followed by the Nayaks ruled this historic town. இது வந்து resulted in cultural blending வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். Trade வந்து flourished and evidence for this has been unearthed in archaeological excavation done in Keeladi near Madurai. இது கேட்கலாம். And Madurai is proudly associated with Tamil Sangam, which worked for the promotion of Tamil language. 49 poets were associated with the last Sangam அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மதுரையில் வந்து நாலங்காடி அண்ட் அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாலங்காடி அப்படிங்கிறது வந்து டே மார்க்கெட், ஆலங்காடி அப்படிங்கிறது ஈவினிங் மார்க்கெட். மதுரை இஸ் நோன் அஸ் தூங்கா நகரம். ஸோ இதுவும் கேட்கலாம். The city that never sleeps. Madurai was a safe place where women purchased things from Allangadi without any fear. ஸோ ஃப்ரேக்னன்ட் வுட் எல்லாமே வந்து தொண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இது பண்ணாங்க. அண்ட் கிங் சோலமன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் இம்போர்ட்டட் pearls from Uvarai near the Pandian port Korpe. A mint of Roman coins வந்து it was present at Madurai. The fame of Madurai வந்து it is attested by the accounts of the Greek historian Megasthenes. Chanakya, Chandragupta's minister, makes a mention of Madurai in his book Arthashastra. இதுவும் கேட்கலாம். Kanchi, a place where learning is called school. Several schools were established in great numbers for the first time in Kanchipuram. Jains studied in Jainapalli and Buddhist வந்து விஹாராஸ் அப்படிங்கிற இடத்துல படித்தாங்க. The greatness of Kanchi as an educational center can be understood from the fact that Chinese traveler Heinz Tang, who studied at Nalanda University, visited Kanchi Kadigai to pursue his further studies அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சியில் வந்து சைனீஸ் ட்ராவலர்ஸ் ஹுன்ஸ் டாங் அப்படிங்கிறவர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியில் வந்து படித்தார். விசிட்டட் காஞ்சி கடிகை டு பர்சியூ ஹிஸ் ஃபர்தர் ஸ்டடீஸ். ஸோ போயட் காளிதாசா வந்து காஞ்சி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் போயட் செயின்ட் திருநாவுக்கரசர் வந்து பிரைசஸ் காஞ்சியஸ். கல்வியில் கரியில்லாத காஞ்சி கல்வியில் கரையில்லாத காஞ்சி. So Heinstein remarked that Kanchi can be counted as one among the 7 sacred places like Bodh Gaya and Sanchi. இது வந்து ஓல்டஸ்ட் டவுன் இன் தொடைநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காலர்ஸ் லைக் தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி அண்ட் போதி தர்மர் were born in காஞ்சி. காஞ்சி அப்படிங்கிற வந்து இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெம்பிள் சிட்டி.
The famous temple of great architectural beauty வந்து கைலாசநாதர் டெம்பிள். இட் வாஸ் பில்ட் பை லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மா அட் காஞ்சி. இது கேட்கலாம். இது கைலாசநாதர் வந்து யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மா அட் காஞ்சி. டியூரிங் த பல்லவா பீரியட் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேவ் டெம்பிள்ஸும் வந்து பில்ட் பண்ணாங்க. புத்திஸ்ட் மாங்க் மணிமேகலை ஸ்பெண்ட் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹர் லைஃப் at Kanchi speaks highly of the town. Water management அப்படிங்கிறதும் வந்து important role play பண்ணுச்சு. Hundreds of lakes வந்து created for storing water and இதெல்லாமே கனல்ஸில் கனெக்ட் பண்ணாங்க. லேட்டர் காஞ்சி வந்து இஸ் known as district of lakes அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கல்லணை in the Chola country and the lakes and canals in Kanchi. Port from Pumbugar, Madurai and Kanchi. There were other towns too in ancient Tamilagam. Korkai, Vanchi, Tondi, Urayur, Musiri, Karur, Mamallapuram, Tanjai, Tangadur and Kayal are some of them. By conducting archaeological research, more information can be gathered about these places. அண்ட் பூம்புகார் அப்படிங்கிறது வந்து போர்ட், மதுரை வந்து ஒரு ட்ரேடிங் டவுன், காஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு எஜுகேஷ்னல் சென்டர். ஸோ தமிழ் சேயிங்ஸில் வந்து யுனிக்னஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ் கிங்டம் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னா சோழர், பாண்டிய, சேர, தொண்டை. சோழர் அப்படிங்கிறது சோறுடைத்து, ரைஸ் இன் அபெண்டன்ஸ். பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்து, பேர்ல்ஸ் இன் அபெண்டன்ஸ். சேர நாடு வேல்முடைத்து, எலிஃபென்ட்ஸ் இன் abundance. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, ஸ்காலர்ஸ் இன் abundance. ஸோ சேர அப்படின்னா கம்ப்ரைஸ்ட் மலையாளம் ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் அண்ட் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், கரூர், கன்னியாகுமரி இதெல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கேரளா சேரநாடு. சோழ அப்படின்னா ப்ரெசன்ட் டே தஞ்சாவூர், திருவாவூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே சோழ. பாண்டிய அப்படின்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாமே பாண்டிய நாடு. தொண்டை நாடு அப்படின்னா ப்ரெசன்ட் டே காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் அண்ட் நார்தர் பார்ட்ஸ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ். மதுரை வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் த்ரீ சங்கம்ஸ். காஞ்சி வந்து எஜுகேஷனல் சென்டர்ஸ், கிரேட் ஸ்காலர்ஸ் வந்து இருந்தாங்க. சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்ன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா காஞ்சி. கண்டிப்பாக கேட்கலாம். சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்னால் காஞ்சி it was known for water management. அடுத்தது